ஓம் நம சிவாய. பிரதோஷ வகைகள் 4 இருக்குன்னு நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரதோஷம், சிவராத்திரி. ஸோ அதை தாண்டி 4 இருக்குன்றது பல பேருக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அதில் முதல் பார்த்திங்கன்னா நித்திய பிரதோஷம், 2வது வார பிரதோஷம், 3வது பக்ஷ பிரதோஷம், 4வது மகா பிரதோஷம். ஸோ நித்திய பிரதோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தினசரி பிரதோஷத்தை தான் நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷம் தினசரி மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீடிக்கும். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார், முருகன், பைரவர், வீரபத்ரர், ஐயப்பன் மற்றும் எல்லா பிற தேவ தேவியர் அனைவரும் எல்லாமே மெய்க்கடவுளான பரமேஸ்வரனோட கோவிலில், அதாவது நம்மள மாதிரி அவரோட கோவிலில் கூடி வழிபட்டுறதான் பிரதோஷம். அந்த சமயத்தில் நம்ம ஈசனை வழிபடும் போது எல்லா நன்மையும் கிட்டும்ன்றதை இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆலம், அதாவது விஷத்தை உண்டு அமுதமாக்கி எல்லோரையும், மனுஷன், தேவர், தெய்வம் எல்லாரையும் வாழ வச்ச ஈசனை பூஜை பண்ணுறது மிகவும் விசேஷமான ஒரு தருணம் அப்படின்றது அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஈசனை பூஜித்து ஆனந்தம் அடைந்து நந்தியின் மேல் நடராஜரை கண்டு கழித்து நேரம் மாலை நேரம் 4 to 6 நித்திய பிரதோஷமாகும்.